அம்மா நீங்க இன்னும் தூங்கல? நீ ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கல, அதனால தூக்கமே வரல. அம்மா இப்படிலாம் பேசாதம்மா. பின்ன எப்படி என்னை பேச சொல்ற? நீ சொன்ன விஷயம் அப்படி இருக்கு. இந்த குழந்தை வேணான்னு உன் பொண்டாட்டி கிட்ட நான் எவ்வளவு சொன்னேன். ஆனா அவ என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு ஆடுனா. அவ என்னைய அப்படி பேசிட்டு இருக்கா, நீ அப்படி சிலையாட்ட நின்றுட்டு இருக்க. என்னன்னு கேட்க விட மாட்டேன். அம்மா நான் கேட்க போனா அவ என்னேதாம்மா கத்துவா. நீ இப்படி பயந்து இருக்கிறதுனாலதான் அவ அப்படி ஆடுறா. நீனே போயிட்டு இந்த குழந்தை வேணான்னு அவகிட்ட சொல்லு. நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அப்பயே அவட்ட சொன்னம்மா இந்த குழந்தை வேணான்னு. அவ என் பேச்ச கேட்கவே இல்லை. அப்பவே அவ என்னெல்லாம் என்னைய பண்ணான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் கோபி, உன் பொண்டாட்டி ஏண்டா இப்படி இருக்கா? அவளுக்கு கொஞ்சமாச்சு ஏதாச்சும் புரியுதா இல்லையா? டேய் கோபி, அவ என்னதான் அட பிடிச்சாலும் நான் அந்த குழந்தைய பெக்க விட மாட்டேன்டா, பாருடா. அம்மா எப்படிமா இது முடியும்? நீ இருக்க பாத்தியா, ஒன்றுத்துக்கும் லாய்க்கலடா. உன் பொண்டாட்டி உன்னைய அருமை மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நீ அவ்வளோ எடை கொடுக்குற அவளுக்கு, பாத்துக்கோ. அவ என்ன பண்ணாலும் நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேறல, அதனாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீதான் அவகிட்ட பேசி புரிய வச்சு இந்த குழந்தை வேணான்னு சொல்லணும், பாத்துக்கோ. எப்படிமா? அது நான் முன்னாடியே அவகிட்ட சொன்னேன். ஆனா அவதான் கேட்கல. அவளுக்கு சப்போர்ட்டா அவங்களோட அம்மா வேற இருக்காங்களே, அதனால அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளே. ஓ, அவங்க அம்மா வேற இருக்காங்களா சப்போர்ட்டுக்கு அவளுக்கு? அவளே சமாளிக்க முடியாது, இதுல அவங்க அம்மாவை வேறயா? அதாம்மா நானும் சொல்றேன். நானு எவ்வளோ சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டா, அட பிடிக்கிறாமா. நீ சொல்லியே கேட்கல பத்தியா அவ. என்னதான் பண்றதோ. சரி நம்மளும் போய் தூங்குவோம். ராதிகா நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. என்ன முடிவு எடுக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல. கோபி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் முன்னாடியே சொன்னல இந்த குழந்தை விஷயத்தை பத்தி நாளைக்கு காலையில இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு. அதுல என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். ராதிகா சொல்லியேதான் ஆகணுமா? பின்ன சொல்லாமே? இல்ல ராதிகா, வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. ஓ, வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, அதனால இந்த விஷயத்த நீங்க சொல்லாம இருக்கீங்க. அப்போ எனக்கு அது கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல ராதிகா, நான் அப்படி சொல்லல. எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. உங்க அம்மா சொல்லி அமைச்சிருப்பாங்க, இது மாதிரி சொல்ல வேணாம், இந்த ராதிகா இது மாதிரி ஏதாச்சும் சொல்லுவா உளருவா, நீ அதெல்லாம் கேட்காதன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க, கரெக்டா? ராதிகா இப்ப எங்க அம்மா எதுக்கு தேவையில்லாம நீ இழுக்கிற? எங்க அம்மா சும்மாதான் இருக்காங்க, நீ தான் தேவையில்லாம அவங்க கூட வம்புக்கு போற. அதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல இந்த விஷயத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் காலையில கண்டிப்பா நீங்க இந்த குழந்தை விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லிட்டு உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அப்படி கிளம்பாட்டியும் பரவாயில்ல, ஆனா நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லணும், பாத்துக்கோங்க. சரி சரி சொல்லுறேன். சொல்லாம எங்க போயிட்டு போறேன்? காலையில ஏஞ்ச உடனே சொல்லுறேன். இப்ப போதுமா? சரி, நான் முதல்ல போய் தூங்குறேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. உங்க கூட பேசிட்டு நான் என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனா காலையில மட்டும் இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல சொல்லல, அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. நான் போய் தூங்குறேன். முதல்ல இருக்கிற டென்ஷன்ல இவர் வரை இப்படி கத்திட்டு இருக்காரு. நான் எங்க கத்துனேன்? இவ கத்திட்டு என்னைய சொல்றேன் பாரு. என்னதான் பண்றதோ இவ்வளவு வச்சுட்டு முடியலப்பா சாமி. சரி நம்மளும் தூங்குவோம். கோபி ஏந்திருங்க, கோபி ஏந்திருங்க, கோபி. என்னாச்சு ராதிகா? இப்போ டைம் 6 o'clock தானே ஆகுது. எது 7 o'clock ஆன மாதிரி எதுக்கு இப்படி காதுல இப்படி கத்துற? முதல்ல நான் எதுக்கு எழுப்பி விட்டேன்னு கேளுங்க. சரி எதுக்கு எழுப்பி விட்ட? நீங்க எல்லாத்தையும் உடனே மறந்துடுங்க கோபி. நான் நைட்டே சொன்னல இந்த குழந்தை விஷயத்தை பத்தி வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு, அதனாலதான் எழுப்பி விட்டேன். ஆமா நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா வீட்டுல இருக்கவங்க இன்னும் ஏஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால இப்ப என்ன? அதனால நான் வாக்கிங் போயிட்டு வந்து இந்த விஷயத்த உடனே சொல்லிடுவேன். அதே மாதிரி அப்போதான் வீட்டுல இருக்கவங்களும் ஏஞ்சிருப்பாங்க. நிஜமா வாக்கிங் போயிட்டு வந்து உடனே இந்த விஷயத்த சொல்லிடுவீங்களா? சொல்லாம என்ன பண்ண போறேன்? நான் வாக்கிங் போயிட்டு உடனே வந்து சொல்லிடுவேன். ஆனா வாக்கிங் போயிட்டு உடனே வந்து சொல்லிடணும். அப்படி மட்டும் சொல்லல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கோங்க. அதான் நான் முதலே சொன்னேன், சொல்லாம எங்க போயிட்டு போறேன். நான் கண்டிப்பா வாக்கிங் போயிட்டு உடனே வந்து சொல்லிடுவேன். சொல்லிடணும், அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. ஐயோ என்ன பண்றதோ, முதல்ல வாக்கிங் போயிட்டு இந்த விஷயத்த உடனே சொல்லிடணும்.